வந்தார். வீரபாராட்டியர்கள் நான் மனதிருத்தி வைத்திருக்கக்கூடிய இளைஞர்களிலே அவரும் ஒருவர். நன்றாக படிக்கிறார், நல்லபடி பேசுகிறார், பேசுகிற அந்த தோற்றத்தோடு இருக்கிறார். அவரை இப்பொழுது தன்னுடைய வாதத்தை ஒரு பாடகனாக பிறந்து விட்டால் திருவையாறில் பாட வேண்டும், தமிழ் பேச்சாளராக பிறந்து விட்டால் காரைக்குடி மேடையில் பேச வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய வாய்ப்பு இன்று எனக்கு அமைந்திருக்கிறது. இறைவனுடைய பெருந்தருணைக்கு என்னுடைய நன்றிகள். நான் என்றும் என்னுடைய மனதில் ஞான குருவாக போற்றும் கம்பபாரதியாருடைய பொற்பாதங்களுக்கு என்னுடைய பணிவன்பான. என்னுடைய உரையை தொடங்குவதற்கு முன்பு இந்த மேடையில் ஒரு அநீதி நடந்து சென்றிருக்கிறது. அதுவும் குறிப்பாக எனக்கும் நடுவருக்குமாக அந்த அநீதி நடந்திருக்கிறது. எங்கள் அன்பண்ணன் தாமல் அவர்கள் சொன்னார், நம் மனதில் பதியும் ராமன். தகப்பனை இழந்தவர்களுக்கு தான் அந்த இழப்பு தெரியும், சகோதரர் இல்லாதவருக்கு, குறிப்பாக மனைவி இல்லாதவருக்கு அந்த இழப்பு எப்படி தெரியும் என்று கேட்டுவிட்டார். நடுவரோ துறவி, நானோ கல்யாணமாகாதவன், எங்கள் இருவருக்கு மட்டும் இப்படி ஒரு அநீதி நிலையில் இருந்திருக்கிறதே. உனக்காவது கொஞ்ச நாளே அது போய் நான் கோர்ப்புரை கொடுக்கிறேன். பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு நம் மனதில் பதியும் மனித ராமன் யார்? தந்தை தயரதனை ராமன் பிரிந்தான், அது விதி. மனைவி சீதையை ராமன் பிரிந்தான், அது சதி. லக்ஷ்மணனை ஏன் அவன் பிரிய வேண்டும்? நான் கேட்கிறேன், காட்டு போ அப்படிங்கிற சாபம் யாருக்கு வந்தது? ராமனுக்கு வந்தது தானே. ராமனுக்கு வந்தது தானே. லக்ஷ்மணன் உடன் செல்ல வேண்டியது அவனுடைய கடப்பாடே கிடையாது. அப்படி இருக்க அண்ணனுக்காக நான் புறப்பட்ட ஒரு இளைஞன் அவனுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு அவனுடைய இன்பத்தை விட்டுவிட்டு ஒரு இளைஞன் சென்றான் என்றால் அந்த இளைஞன் மூர்ச்சித்து விடும் பொழுது தடுமாற மாட்டோமா? மாதவையா சொன்னாரு, கதறது பெரிய விஷயம், தளர்றது கூட பரவாயில்ல, தடுமாறுறது பரவாயில்லையம்மா. தடுமாறக்கு உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லைன்னா தடிக்கிறது மண்டை உடையும். ராமனுக்கு அதுதான் நடந்தது. கதறி அழுகிறான் தயரதன் பிரிந்த பொழுது, தம்பி லக்ஷ்மணன் உடன் இருந்தான். தளர்ந்து விடுகிறான் மனைவி பிரிந்த பொழுது, தம்பி லக்ஷ்மணன் உடன் இருந்தான். ஆனால் தம்பியை பிரிந்தவன் தடுமாறிய பொழுது அவனுக்கு உறுதுணையாக ஒருத்தருமே இல்லாமல் நிற்கிற நிலையில் அவனை காட்சிப்படுத்துகிறான் கம்பன். ஒரு படல் அயோமகி படல் ஒரு படலம் போதிதற்கான சான்று. வான்மீகத்தில் இந்த படலமே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? கவர்ந்த படலத்துக்குள்ளேயே வெறும் 9 ஸ்லோகத்தில் வான்மீகம் அப்படியே சொல்லிட்டு போயிட்டாரு. அயோமகி வந்தா இவங்களை தூக்கினா 2 பேரும் அவங்களை கொண்டுட்டாங்கன்னு மிக சாதாரணமாக கடந்து சென்ற ஒரு பகுதியை கம்பன் 101 பாடல் எழுதி இருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? எதுக்கு 101 பாட்டு எழுதணும்? ராம் லக்ஷ்மணனை அயோமகி கடத்தி சென்று விடுகிறாள். அந்த அலறல் சத்தம் கேட்டவுடன் ராமன் துடித்து போகிறான். இனி வாழ்வதற்கு என்ன வழி இருக்கிறது? நான் இறந்து படுவேன் என்று அவன் இருக்கிறான் என்றால் கம்பனுக்கே ஒரு சோதனை ஓட்டம் நடத்த திட்டமிட்டு இருக்கிறான். என்ன தெரியுமா? இந்த 2 பேரையும் பிரிச்சு பார்த்து என்னதான் நடக்கும்னு பார்ப்போம் என்று யோசிக்கிறான். தடுமாறி விழுகிறான் ராமன் என்று சொன்னால் அவனுடைய லக்ஷ்மணனுடைய பிரிவு தானே உயர்ந்தோங்கி நிற்கிறது. ஒரு காட்சி சொல்றேன். மாதவையா சொன்னாரு, தயரதனுடைய பிரிவுக்கு ஈடு இணை செய்து விட முடியுமா? தந்தையுடைய பிரிவுக்கு ஈடு இணை சென்று விட முடியுமானா ராமன் செஞ்சிருக்காங்க. ராமன் சொல்றான், நாகாஸ்திரத்தால் லக்ஷ்மணன் கட்டுண்டு விழுந்து கிடக்கிறான், மூச்சிட்டு விழுந்து கிடக்கிறான். அப்ப ராமன் சொல்றான், எனக்கு அப்பா போயிட்டாருன்னு இருந்தேன், ஆனா உன்னை பார்க்கும் பொழுது நீ தந்தையாக இருக்கிறாய் என்றல்லவா நான் சமாதானம் செய்து கொண்டிருந்தேன். என் தந்தையே நீயே விழுந்துட்டியா? இந்த தம்பியை பார்த்து ஒரு தம்பி அண்ணன் கேட்கிறான் என்று சொன்னான். யாராவது ரொம்ப நெருக்கமான ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளால அதை ஏத்துக்க முடியாது. நம்மளால அதை உடனே ஏத்துக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க நாடியை போய் பிடிச்சுப்போம், மூச்சு இருக்கான்னு விரல் வச்சுப்போம், உடம்புல தடவை பார்ப்போம். இதெல்லாம் ராமன் செஞ்சிருக்காங்க, இதெல்லாம் ராமன் செஞ்சிருக்கான். பிரம்மாஸ்திரத்தால் கட்டுண்டு லக்ஷ்மணன் விழுந்த பொழுது லக்ஷ்மணனுடைய உயிர் பிரிந்து விட்டது. ஐயோ தம்பி நீ போயிட்டு வா, லக்குவா என்று அரட்டுகிற அந்த மனித ராமன் அவன் மேல போய் விழுந்து, உண்மையுமே உனக்கு உயிர் பிரிஞ்சிருச்சா, உண்மையாலுமே உங்களுடைய உயிர் போயிருச்சான் அவன் மேல விழுந்து புலம்பக்கூடிய மனித ராமனை நம் கண்களில் காட்சிப்படுத்துகிறான். ஏன் அந்த பிரிவு இவ்வளவு தூரம் வந்தது? லக்ஷ்மணன் என்ன அவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சுட்டானா? சொன்னாங்க, ஒரே ஒரு தந்தை, ஒரே ஒரு மனைவி, ஆனால் சகோதரர்கள் 1000 பேர் இருக்கிறார்கள் என்று. 1000 சகோதரர்கள் இருந்தாலும் லக்ஷ்மணனுக்கு இணையாக ஒரு தம்பியை நீங்கள் காட்டி விடுங்கள். லக்ஷ்மணன் செய்த 2 விஷயம். அவன் இளைஞன் 14 ஆண்டுகள் தூக்கத்தை துவைத்து நிற்கிறான். பரதன் தேடி வரப்ப ராமன் இங்கதான் தூங்கினாருன்னு சொல்றாங்க, சீதை இங்கதான் தூங்கினாங்கன்னு சொல்றாங்க. அப்ப பரதன் கேட்கிறான், லக்ஷ்மணன் எங்க தூங்கினாங்க?
என்ன தூங்கினான்? வில்லை ஊன்றிய கையொழுங்கை உயிர்ப்படும் கங்குள் எல்லைகான் பழவன் நின்றான், இமைப்பிடம் நயனம் என்றான். 14 வருஷம் தூக்கத்தை தொடர்ச்சி நின்றாங்க. இவன் செய்த தியாகம். அவன் கிட்ட இருந்து ஒரு பண்பு சொல்லட்டுமா? ஒரே ஒரு பண்பு இல்லை. மாயமான தேடிட்டு ராமன் போகிறப்ப லக்ஷ்மண் சீதைக்கு காவலாதான் இருந்தார். லக்ஷ்மண் எப்போ போனாரு? சீதை கடுமொழி பேசிய பிறகு போனார். சீதை கடுமொழி பேசினார். நின்ற நின்னிலை நெறியை பேசினார். யாரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ற? லக்ஷ்மணனை பார்த்து இப்படி ஒரு சொல்லி அன்னி சொல்லிவிட முடியுமா? சொன்னார். சீதை இப்படி சொன்னது இந்த காப்பியத்தில் ராமனுக்கு தெரியவே தெரியாது. சீதை பிரிந்த பிறகு எத்தனை நாட்கள் ராமன் லக்ஷ்மணன் தனியாகத்தானே இருந்தார்கள். ஒரு வார்த்தை அண்ணா அன்னைக்கு அண்ணி இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அந்த உறவுக்குள் விரிசல் வந்துவிடும் என்பதை உணர்ந்திருந்த லக்ஷ்மணன் கடைசி வரைக்கும் அதை சொல்லாத பண்புடனில் சிறந்தவனாக இருந்தார். இப்படிப்பட்ட தியாகி, இப்படிப்பட்ட பண்பு நலனில் சிறந்த ஒருவன் விழுந்து கிடக்கும் பொழுது தடுமாறாமல் என்ன செய்து விட முடியும்? ஒரே ஒரு காட்சியை சொல்லி நான் இடம் சார்ந்தேன். பிரம்மாத்திரத்தால் கட்டுண்டது, நாகபாசத்தால் கட்டுண்டது எல்லாம் இருக்கட்டும். காப்பியத்துல இறுதி கட்டத்துக்கு முன்னாடி ராவணனுக்கும் போர் நடக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி வேலேற்ற படலம்னு ஒரு படலம் இருக்கு. இந்த படலம் வான்மீகத்தில் கிடையாது. கம்பன் இந்த படலத்தை உருவாக்கி காட்டுறாங்க. எதுக்கு தெரியுமா? ராவணன் முன்னாடி வீடனன் வந்துருவாங்க. ராவணனுக்கு கோவம், நீ தானடா துரோகி, காட்டி கொடுத்து என் பையன் செத்து போயிட்டான், தம்பி கும்பகர்ணன் செத்து போயிட்டான், நீ இன்னும் இருக்கிறேன்னு வேலை எரிஞ்சிருப்பாரு ராவணன். அந்த வேல் எரிக்கப்பட்ட புலி மீது சென்றே தாக்கும். வீடனை காப்பாற்றணும். ஏன் வீடனை காப்பாற்றணும்? ராமன் வாக்குறுதி கொடுத்துட்டாரு, நீ என் தம்பின்னு. ராமன் சொல்லை காப்பாற்றணும்னா வீடனை காப்பாற்றணும். அனுமன் முன்னாடி வராரு, சுக்ரீவன் முன்னாடி வராரு, அங்கதன் முன்னாடி வராரு. அத்தனை பேரையும் விலக்கி விட்டு இலக்குவன் தன்மார்கள் அந்த வேலை வாங்கி கொண்டான். பெரியவர்களே, அவன் விழுந்து கிடக்கும் பொழுது அவன் யாருக்கு ஒப்பிடாக உன்னை சொல்கிறான் தெரியுமா? நீ சிவி சக்கரவர்த்தி கூட உனக்கு ஒப்பாக மாட்டான் என்று கம்பன் ராமனுடைய வாய்மொழியாக பேசுகிறான். அப்படிப்பட்ட தியாகத்தின் உரைக்கிடமாக அன்பின் உருவிடமாக இருந்த லக்ஷ்மணனுடைய பிரிவுதான் ராமனை மனிதராமனாக நம்ம பதிய செய்தது. நான் இப்படி சொல்லுகிறேன், தந்தையுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு தான். ஆனால் தந்தையுடைய வழி நின்று ராமன் அவருக்கான பெருமையை நாட்டிவிட்டான். மனைவியுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு தான். ஆனால் அவளை தேடி மீட்டு கொண்டு வந்து அந்த பழியை குறைத்து விட்டான். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்னல்களுக்காக, தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த துக்கங்களுக்காக இன்னொருவன் உயிர் கொடுக்க தயாராக இருந்து ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, இந்த காப்பியத்தில் 3 முறை உயிர் கொடுத்த ஒரு தியாகி விழுந்து கிடக்கும் பொழுது மனிதனாக நம்முடைய மனம் தடுமாறும் அல்லவா? அந்த தடுமாற்றம் தான் ராமனுக்கும் ஏற்பட்டது. அந்த தடுமாற்றம் தான் நம் மனதிலும் பதிகிறது என்று நல்ல தீர்ப்பை நடுவர் சொல்லுவார் என்ற நம்பிக்கையை நன்றி.